எப்படி டான்ஸு? இடியாப்பம். நானும் இடியாப்பம். யாருப்பா இடியாப்பம்? என்ன போற என்ன களத்து மேட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்து. அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. மாமா என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் ஒழுகுது என்ன? ஆமா ஃபேன் வேணாமா? நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வந்த வேலைக்கு போனோம். அப்புறம் மைசெட்டுக்காரன் துண்டு போட்டு விடுங்க. என்ன தொடர்ந்து இப்படியே தெரியல, வீட்டுக்கே போகலையா? நமது புலிக்குளம் யாதவர் இளைஞர்கள் சார்பாக இங்கே டான்ஸாக நடிக்கும் மணிமேலை அவர்களுக்கு மரக்கன்றும் பொன்னாடையும் புகழாரமும் சூட்டி அவர்களை கம்பி மேல் நடக்க செய்து ஃபயர் சர்வீஸ் இல்லை அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ சங்கத்தில் வந்து ஒரு பிரச்சனைனால செய்கிறதில்ல. எவ்வளவு நேரமாக தான் நான் பேசிக்கொண்டிருப்பது. பொன்னாடை எடுத்துக்கொண்டு தயவு கூர்ந்து வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாப்பா வந்து கொடு. திருடிய இதய துலங்க வரும் தாய் குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக, கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக, பொன்மகளே வருக. நீ அப்பா நேத்து இந்த பாட்டு தானப்பா. அம்மா ஒரு பெரிய விஷயம். இந்த இது வந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலும் நமது மறைந்த மாமேதை அறிவியல் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா சொன்னார்ல 1,00,000 மரக்கன்ற நடுங்கன்னு. அதை மற்ற ஏரியாவில் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம ஊரில் வருஷம் கொடுத்துக்கிட்டுருங்க. இதுக்கே இந்த யாதவர் இளைஞர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. ஏன்னா மரத்தை வளர்ப்போம் மழை பெறுவோம்ன்ற ஒரு சொல்லு இருக்கு. இந்த உலகத்திலேயே மரத்தை வளர்த்தா மட்டும்தான் மழை வருங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுதா? அதில் மரத்தில் ஆக்சிஜன்கிற ஒரு காற்று வெளியேறும். இரவு நேரங்களில் 6 மணிக்கு மேலே இந்த பச்சையான இலையை தொடக்கூடாதுன்றது வந்து அறிவியல் ரீதியான ஒரு இது. அப்போ அந்த 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 மரத்தை தொடக்கூடாது. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மணிக்கு மேலே என்ன கேட்டாலும் அந்த மரத்தை தொடமாட்டாங்க. ஏன்னா ஆக்சிஜன்கிற ஒன்று 6 மணிக்கு மேலே தான் இந்த மரங்களில் வந்து வெளியேறும். அப்படி வெளியேறுதுன்னா இந்த ஆக்சிஜன் இங்கே பூமியிலேருந்து மேலே போனால் தான் அங்கேருந்து மழை பெறுங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. அதனால தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார், மரத்தை வளர்ப்போம் மழை பெறுவோம்னு. இப்போ பூரா எங்கே மரத்தை வளர்க்குறோம்? எங்கே ரோடு போடுறோம்னு அம்புட்டு மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சோம். இவங்களாவது மரம் வளர்க்க கொடுக்குறாங்க. நீங்கள் என்னத்தையே வேற ஒன்றா வளர்த்து வச்சுருக்கீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்ல? ஒழுக்கமாக பெட்டிக்காரரை பெட்டி வாசிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் பெரிய விஷயத்தை தான் சொல்கிறேன். இட்லியா சூ ஐயா எல்லாமே கொய்யா மரம் தானா? என் வீட்டில் ஏற்கனவே கொய்யா மரம், பப்பாளி மரம், கருவேப்பிலை மரம்லாம் இருக்கு. ஏதாவது மரம் இருந்தீங்கன்னா கொடுத்துங்க. மரத்தை வச்சு என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாகி போச்சு. என்ன பிரச்சனை? என்னம்மா பசுமையா இருக்கட்டும் சொல்லி செடி வளர்த்தேன், இதுக்கு போய் காவல்துறை அதிகாரி என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படி என்ன பிரச்சனை? ஆமாம்மா கஞ்சா செடி வளர்த்தேன். உன்னைய செஞ்சிருக்காங்கல்ல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதனால வந்த வேலைக்கு போகணும். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, அடி ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, எலுமிச்சை வேணுமா, நறுத்தங்காய் வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா, 8 வகை உருளைய தொட்டு தரண்டா, அடி ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, உருளையா நான் இருக்கேன். வாத்தியாரே அடிங்க வாத்தியாரே, இதே சரி போடு.
ஏமாயே உனக்கு அங்க இருந்தே மேல் வலிக்குதா? ஆடுமான என்ன கைய கால ஆசிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஏன் டயர்டா இருக்குன்னு? பகல் பூரா வீட்டுல வேலையா? உங்களுக்கு தெரியல? எனக்கு எப்படிடா தெரியும்? உண்மையாலுமே இன்னைக்கு பகல் முழுக்க வேலை தான். ஆமா. அவன் கேக்குறியான் பாத்தியா, 8 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டு பகல்ல இதுல வேலை வாத்தியான்னு கேக்குறியான். ஏன்டா எதுல வேலை பார்த்தா உனக்கு என்னடா? உண்மையாலுமே அதுல தான்டா வேலை பார்த்தேன். ரெண்டாளத்தனமே. அவன் அங்கிட்டு சாஞ்சிட்டேன், நீ இங்கிட்டு சாஞ்சிட்ட. சரி, எலுமிச்சை மரம் வேணுமா? கிமரப்பா வேணுமா? போடு 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 போடு. அடி 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 அப்படி குத்து. போடா போடா ஏத்ரா ஏத்ரா. ஓடி பறந்திருக்க கொய்யா தப்புல நீ ஜோடி கலமட்ட நாயமில்ல கடிச்சு திங்கிட்டு கடலையில நீ சமஞ்ச பொண்ண கடலையில சொந்தல தீக்க தரமா கட்டி வச்சு கூட்டாரு வரமா. அடி 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 அப்படி அப்படி உடைச்சிரு. பலூனை உடைச்சிரு. நீ பரம்பரையா கூத்து படிச்சது. அடி பரம்பரையா கூத்து படிச்சது நாங்க. முத தடவை நல்லா பட 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 படன்னு ஆடிச்சு. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. சுறுசுறுப்பு ஏத்திங்க. முதல்ல இருந்து குளிக்க வச்ச கொக்க கொல்லா போலி கொண்டு வந்தாலே அப்படிதான் ஆடுறா ஆடுறா. போண்டா, நீ கொடுக்குற 5000 ரூபா மணிமேலுக்கு இதுக்கே செத்து போச்சு. சூப்பர்லப்பா. அடாடாடாடா. எப்படிமா ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா? டவர் ஃபுல்லா நிக்குதா? அதுக்கு என்ன அவனை சொல்ல அங்கிட்டு போயிருந்தா என் தம்பி மண்டையும் அந்த பிள்ளை இதுவும் அப்படித்தான் இருக்கு. நேத்து ருதுவான ஜீவிதா குளிக்கலையா குளிக்கலையா பச்சை மிளகா இது காரமில்லை, ஏ மாமனாருக்கு எனக்கு ஈரமில்லை. அப்படி வர்றா. போடு 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 போடு. அடி ரெண்டுல நீ உன்னத்தோட வரியா, இந்த ரெண்டுல நீ உன்னத்தோட வரியா.
அப்படி போடு அடா குத்து ஏறியடி ஆஹா ஓஹோ பலே பலே ஆடா ஏ சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏ குத்து 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 அடி உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிக்கிட்டு உட்காருவாங்களா ஏமா என்ன பாட்டு பாடினாலும் ஆடுறீங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டுக்கு மாதிரி ஆடுறீங்களா என்ன பாட்டு ஏதோ நான் தெரிஞ்ச பாட்டு பாடுறேன் என்னைய ஆட சொல்லாமல தெரியாத பாட்டு பாடக்கூடாதுல்ல இல்ல, இல்ல. தெரியலனா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் தெரிஞ்ச பாட்டு பாடுறேன் நான் பாடுறேன் கரெக்டா மட்டும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க சரி. அங்க போய் நில்லுங்க இந்த அந்த பொசிஷன்ல நில்லுங்க ஒரு கையை தலையில வச்சு இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க யமுனா நதி கரையோரத்தில் மன்னா உங்கள் பூங்காவனம் பூக்கள் எல்லாம் வீசும் மனம் காற்றில் உனை தேடும் மனம் ராத்திரி நேரத்து பூஜையில் ஆடே ஆடே ரகசிய தரிசன ஆசையில் தினமாறாத ஐயோ ஆதி சுகவேதனே லல்லல்லா லல்லல்லா அங்க கைய வைக்காருங்க ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிச ஆசையில் தினமாராதனே இது சுகவேதனே ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிச ஆசையில் தினமாராத அம்படுத்தியா சோறா ஒரு கை தட்டுங்க பள்ளிக்கூடம் போக மாட்டேன் டேய் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் பிச்சு புரிய ராஸ்கல் பார்த்துக்க அதை மனசுல வச்சுக்க ஸ்கூலுக்கு போயிரு நீ வாட்டுக்க சரிங்க இதுக்கு மேல இருந்தோம்னா சரியா வராது அதனால நம்ம ஆளை கூப்பிட்டு வேலை கூப்பிடுங்க ஏறிதாங்க ஏறிதாண்ட மாமா இழந்த பழைய தொப்பு தாண்டா இழந்த பழைய தொப்பு தாண்டா ஏறி நானும் ஏறி நீங்க சொல்லுங்கப்பா இங்க வரப்பா இது வந்து கோயில் மாதிரி சாமி மாதிரி சாமி கும்பிட்டு போலாம் ஆமா தம்பி நீ சொல்லு நானு ஏறி சொல்லு சும்மா ஏறியா கொண்டூருவேன் பெசான்று முன்ன வழுக்கு விழுந்து வச்சு ஏறி நல்லா விடுபட்டு எங்கடா உங்க அண்ணனா தம்பியா அந்த இங்க உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஆத்தாடி சின்ன கண்ணனூர்ல முன்ன உட்காந்தவங்க விடிஞ்சு நாடு செழிக்கணும் பாண்ட வந்து எந்திரிச்சாங்க ஏறி நானு உழுப்பட்டுமா உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா இப்படித்தான் சொல்ற காலையில ரிங் ரோட்ல இறங்கி அவனை வர சொல்லிடுற அவன் வந்துடுறான் வண்டி எடுக்க வாடான்னா சங்கத்துக்குள்ள இருக்கேன்னு சொல்ல ஏன்டா முண்டப்படி எங்கடா சங்கத்துல இருக்குன்னு கேட்கிறேன் இப்பத்தான் நான் விறகுனோட தாண்டி வர்றேன்னு சொல்றேன் ஆவா அந்த பிள்ளைக்கு நான் பகல் பூரா வேலை ஆட முடியல வீட்டு வேலையை நீ தான் நம்ம பாக்குற ஏறி நல்லா விடுபட்டு பழத்த நல்ல